எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடேயில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் ஒரு சின்ன ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எந்திரிச்சு தண்ணி தெளித்து வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக கோலம் போட்டுட்டு தான் வருவேன். அதுக்கப்புறம் மேலே வந்து தான் சமைக்கணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பிரிஞ்சி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு மேலே போய் பிரிஞ்சிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பட்டாணி இது மட்டும் தான் நான் போடுவேன். ஏன்னா பசங்க ரொம்ப வெஜிடபிள்ஸ் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. கேரட்டும் பட்டாணி போட்டால் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பிரிஞ்சிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வதக்கி தாளிச்சிட்டு அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா காலையில் சமையல் வேலை மட்டும் முடிஞ்சிடும். அடுத்தடுத்து வேலை வீட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வேலையெல்லாம் செய்யணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சோண்டு பாத்திரம் மட்டும் விளக்கி கொடுமா, வேறு எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு அம்மா கேட்டால் கூட, போம்மா வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்கிற ஆள் இப்போது எனக்கு உடம்பு முடியலன்னா கூட நான் தான் செஞ்சாகணும். ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. 2 பசங்க இருக்காங்க. இந்த 2 பசங்களும் நான் தான் பார்த்துக்கணும். அவங்க அப்பா உயிரெல்லாம் வாங்க மாட்டாங்க. 2 பேருமே என்ன தான் செய்வாங்க வச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்கிறதுல ஏபிசிடி கூட தெரியாதுங்க எனக்கு. ஆனால் இப்போது அம்மாவுக்கு டிப்ஸு சொல்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கேன். இந்த மாதிரி யாராவது மாறி இருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். சமைக்கிறது கூட ஈஸி தாங்க. ஆனால் என்ன சமைக்கிறோன்னு சொல்லி யோசிக்கிறது இருக்க பாருங்கள், ஐயோ அப்பா மண்டை பிச்சுக்கும். அப்படி யோசித்து ரெடி பண்ணி அவங்கள கட்டி அனுப்பி திருப்பி ஈவினிங் வந்துப்பா சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னம்மா சமைச்சிருக்க, கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ வரும் பாருங்கள் கோபம், கடவுளே தாங்க முடியாத அளவுக்கு வரும். என் பசங்க சில டைமில் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வருவாங்க, ஒரு சில டைமில் ஒழுங்காக சாப்பிடாமல் வருவாங்க. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி சாப்பாடு நல்லா இல்லைம்மா அப்படின்வாங்க. பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளும் சின்ன வயசில் அந்த ப்ராப்ளத்தை பண்ணி தானே இருப்போம். கண்டிப்பாக அது எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. அப்படி யாராவது பண்ணியிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இது எங்கள் மாடியில் விளையிற புதினா தாங்க. எங்கள் மாடியில் வந்து கொஞ்சம் செடிங்க வச்சுருக்கேன். பூச்செடி தான் நிறைய வச்சுருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், அது ஒரு வீடியோவாக போடுறேன். மேலே போய் பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்படியே பிரிஞ்சிக்கு தேவையான புதினா இலையும் பறிச்சுக்கிட்டு தான் கீழே வந்தேன். இது என்ன பூன்னு எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு கல்யாணத்தில் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சாமிக்கு போடலாமான்னு தெரியாது, ஆனால் நான் சாமிக்கு தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து பாரிஜாதம் பூ, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக பிரிஞ்சி ரெடிங்க, செஞ்சு முடித்தாச்சு. அவங்களையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி கிளப்பி அனுப்பணும். போகிற வரைக்கும் டென்ஷனாகவே இருக்கும். எல்லாரும் சொல்லுங்கள்,
இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக பேசுவாங்க. அதே சமயம் நம்ம அவங்கள நம்பி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்போம். எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். ஐயோ இவங்க நல்லா பேசுகிறாங்களே, நம்ம சொன்னால் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஈஸியாக நம்பி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்போம். இப்படி என் லைஃப்பில் ஒரு பர்சன் ரீசெண்டாக வந்தாங்க. நம்ம பேசின ஒரு விஷயம் வேறு ஒருத்தர் மூலயமா நம்மக்கிட்ட வரும்போது தான் நமக்கே ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம், இதை நம்ம அவங்கக்கிட்ட தானே ஷேர் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்கள நம்பி நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சீன்னு தூக்கி போட்டுட்டு எல்லார்கிட்டேயும் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க பழகினது அவ்வளோதான். ஆனால் நம்ம உண்மையாக தான் பழகியிருப்போம். ஆனால் அவங்க அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொருத்தர்கிட்ட டக்குன்னு ஷேர் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஒரு பர்சன் திரும்பி வந்து பேச ட்ரை பண்ணால் நீங்கள் பேசுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் பேச மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா சாகிற வரைக்கும் பேசாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேனே தவிர அவங்க மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன். வேணான்னு முடிவு பண்ணால் வேணாதான், வேணும்னு திருப்பி எப்பயுமே யோசித்தது கிடையாது. நீங்கள் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே கோலம் போடுறது எங்கள் வீட்டு குலதெய்வ அங்கே படிக்கட்டு கீழே இருக்கும். ஸோ அங்கே ஏறுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது, உட்காந்து தான் போடணும். ஸோ அதனால் உட்காந்து தான் கோலம் போடுவேன். நேற்றே பூஜை பாத்திரம்லாம் விளக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி பொட்டு வைக்கணும். நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு வெளியே இந்த தாத்தா பாட்டிலாம் கொய்யா பழம், நாகப்பழம், அப்புறம் இந்த கடலக்காய் பழம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் சேல் பண்ணுவாங்க. அதை வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் காசு கேட்டால், எதுக்கு உங்களுக்கு காசு, நாங்கள் தானே கொண்டு வந்து விடுறோம், எதுக்கு உங்களுக்கு காசுன்னு கேட்பாங்க. கேட்டால் தரவும் மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க எனக்கு இது வேணும் அது வேணும், கண்டிப்பாக நீ வாங்கி தந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்மளை அதட்டி கேட்கும்போது நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாதுங்க. ஐயோ பசங்க கோச்சிக்கிறாங்களே அப்படின்னு நம்மளும் கொடுத்து விட்டுடுறோம். ஆனால் நம்ம அப்போது அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டு வாங்காமல் போன ஐட்டம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 32 இயர்ஸ்ங்க. ஏன்னா அவங்க என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே இல்லை. பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். அதிகமாக பேசிக்க மாட்டோம், வாரத்துக்கு ஒரு வாட்டி தான். ஆனால் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்போம். ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காகவே கால் பண்ணுவேன். அவங்களும் அதே மாதிரி தான். நான் பிஸியாக இருந்தாலும் சப்போஸ் கால் கட் பண்ணாலும் அவங்களும் கோச்சிக்க மாட்டாங்க. அவங்க பிஸியாக இருந்து அவங்க கால் கட் பண்ணாலும் நானும் கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். நான் பிஸியாக இருக்கேன், அதனால தான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அவங்க பிஸியாக இருக்காங்க, அதனால தான் நானும் கால் கட் பண்ணுறேன்னு நானும் கோச்சிக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத லைஃப் கிடையவே கிடையாது யாருக்குமே. எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸே இல்லாத இருக்கிறவங்களும் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி லாங் இயர் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற யாராவது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு 32 இயர்ஸ், உங்களுக்கு எத்தனை வருஷம்னு சொல்லுங்கள். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க தாங்க இருக்க முடியும். அந்த இடத்த நிறைய பேர் ஃபில் பண்ணவே முடியாது எப்போயுமே. ரீசெண்ட் டேஸில் வருவாங்க போவாங்க. ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை தவிர வேறு யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் ரீப்ளேஸ் பண்ணாங்க. அவங்க பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. அவங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 இயர்ஸாக தெரியும். 6 இயர்ஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்காத விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நாங்கள் டீப் அண்ட் க்ளோஸ். என்னோடய லைஃப்பில் 2 பர்சன், ஒன்று 32 இயர்ஸ், ஒன்று 6 இயர்ஸ். 2 பேரையுமே என்னால் மிஸ் பண்ண முடியாது. ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் போகிறாங்க.
ஆனால் யாருமே அவங்களோட ப்ளேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியலை. இன்றைக்கி வரைக்கும் அவங்க 2 பேர் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வயசு 32 ஆகுதுங்க. ஆனால் என்னோடய 32 வருஷ வாழ்க்கையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரை யாருமே ரீப்ளேஸ் பண்ணலை. காலேஜ் டேஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுவாங்க, என்னென்னா என்ன அப்பப்போ மெசேஜ் பண்ணுவாங்க. குரூப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் ஹாய், குட் மார்னிங், குட் ஈவினிங், அதை தவிர்த்து வேறு எந்த மெசேஜும் வந்தது கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் எப்பயுமே பேசுகிறது அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான். ஆனால் அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்போம். ஷேர் பண்ணிக்கலன்னா தூக்கமே வராதுங்க. 3 பேருமே அப்படி தான், நாங்கள் 3 பேருமே. ஒரு வழியாக சாமியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என் கதையும் நீங்கள் கேட்டுட்டீங்க. சாமி ரெடி பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருக்கேன். சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி காலையில் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஃப்ரைடே டியூஸ்டே மட்டும் காலையில் சாப்பிட மாட்டேன். மத்தியானம் நைட் மட்டும்தான். பொங்கலுக்கு தாங்க வெல்லம். ஒரு வழியாக பொங்கலும் ரெடி. வேலையோட வேலையாக அதையும் செய்யணும். நம்மலாம் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு வேலை செய்யணும், இன்றைக்கி கண்டிப்பாக அதை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு செய்ய ஆரம்பிப்போங்க. ஆனால் அந்த வேலை செய்ய முடியாத அளவுக்கு என்னென்ன தடங்கள் வரணுமோ அந்த எல்லா தடங்களும் வருங்க அன்னைக்கு மட்டும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போயிருக்கா? இதோட அடுத்த வாரம் சனிக்கிழமை மீட் பண்ணலாம் ஒரு லாங் வீடியோவில். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ டாட்டா பாய். இதோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். Bye friends.